யாரா தப்பு பண்ணா உடனே திருப்பி ஏதாவது செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஏன் அவன் வேற நாம வேற அப்படி நினைக்கிறோம். அவனும் நம்ம தான் நினைச்சிருந்தா அப்படி செய்வோமா? நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும் போது நம்முடைய பல்லு நாக்க கடிச்சிருது. எல்லாருக்கும் நடந்திருக்குது. அது ரொம்ப டேஸ்டான சாப்பாடு வச்சுக்கிறோங்க. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப நிறைய நடக்கும். பல்லு நாக்க கடிச்சிரும். இந்த நேரத்துல நம்முடைய பல்லு மேல எப்பாவது கோபப்பட்டிருக்கோமா? ஏன் நாக்க நீ எப்படி கிடைக்கலாம் அப்படி கேட்டிருக்கோமா பல்ல பார்த்து? அல்ல அந்த பல்லுக்கு நம்ம தண்டனை கொடுத்தோமா? இல்லையங்க, வேதனை தான், பொறுத்துக்குள்ள சும்மாவில் இருந்துடுறோம். காரணம் என்ன? எப்படி கடிபட்டது நம்முடைய நாக்கோ, கடிச்சது நம்முடைய பல்லு, அதனால விட்டுறோம். நம்ம கடிச்ச நம்ம பல்லு, அடுத்தவங்க கடிச்சான்னு வச்சுக்கிறோங்க, விட்டுருவோமா? சண்டைக்கு போயிடும். நமது பல்லுங்கனால சும்மா இருக்கிறோம். ஏன் அந்த மாதிரி அடுத்தவன் நம்மவன் நமது சகோதரன் நினைங்க, அவன் தப்பு பண்ணான்னு மன்னிச்சிருவோம். அதுதானே வேணும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் கேட்கறான். நீங்க தப்பு பண்ணா அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புறீங்களா விரும்பலையான்னு கேட்கறான். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கேள்வி பாத்தீங்களா? நீங்க தப்பு பண்ணா அல்லாஹ் மன்னிக்கணும் விரும்புறீங்களா? ஆமா. அப்ப உங்களுக்கு யாரா தப்பு பண்ணா நீங்க மன்னிங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பு பண்ணா நான் மன்னிக்கணும், ஆனா உங்களுக்கு யாரா தப்பு பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்க. அது என்ன உங்களுக்கு ஒரு பாதை எனக்கு ஒரு பாதை? அல்லாஹ் கேட்கறான். எவ்வளவு பெரிய அழகான கேள்வி பாத்தீங்களா? நீங்க தவறு செய்தால் நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதே போன்று உங்களுக்கு யாரா தவறு செய்தா நீங்க மன்னிங்க, அதுதான் சரி. அதே போல பாருங்க, ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்து மரம் பேசுது. யா ஷிபிலி குன் மிசிலி, ஷிபிலி அவர்களே என்ன மாதிரி நீங்க இருக்கணுங்கிறது. ஒரு மரங்க, மரம் பேசுகிறது, என்ன மாதிரி நீங்க இருக்கணும். அது எப்படி? யர்மூனனி பில் அஹ்ஜார், மக்கள் என்ன கற்களால் அடிக்கிறார்கள். அருமீஹிம் பில் அஸ்மார், அவங்களுக்கு பரிசாக நான் பழங்களை கொடுக்கிறேன். ஒரு பையன் கல் எடுத்து அடிக்கிறான், உடனே பழம் கீழே வருது. கல்லால அடிச்சான், ஆனா அந்த மரம் பரிசாக பழத்தை கொடுக்குது. அதான் சொல்லுது மரம், என்ன மாதிரி நீங்க இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு யாரா தப்பு பண்ணா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. நான் இப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி நீங்க இருங்க அப்படிங்குது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லைங்க, அவன் எனக்கு ஒருத்தரம் செய்யாம இருந்தா போதுங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நிறைய பேர். அடுத்த ஆளுக்கு இடைஞ்சு கொடுக்கணும், அதிலே தான். அடுத்த ஆளுக்கு கஷ்டப்படணும், அதை பார்த்து சந்தோஷப்படுறது. அது என்னது? அதான் ஒரு பெரியவர் ரோட்ல போற வர்றவங்கள விளக்கு பிடிச்சு பாக்குறாரு. பட்ட பகல்ல விளக்கு தேவையில்லை, பிடிச்சு பாக்குறாரு, முகத்தை பிடிச்சு பாக்குறாரு. ஒரு ஆள் கேட்டாரு, ஐயா யாரை தேடுறீங்க அப்படின்னு. அந்த பெரியவர் சொன்னாரு, மனுஷனை தேடுறேன் அப்படிங்கிறாரு. போறவங்க வர்றவங்க மனுஷன் தான், நம்ம கணக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா அந்த பெரியவர் சொல்றாரு மனுஷனை தேடிக்கிட்டு இருக்காங்கிறாரு. அப்படின்னா என்ன? போற வரவங்க எல்லாம் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்? ஒருத்தன் போறான், இன்னைக்கு அவனை எப்படி ஏமாத்தலாம் திட்டம் போட்டுக்கிட்டு போறான். இன்னொருத்தன் போறான், இன்னைக்கு அவனை எப்படி கொலை செய்யலாம் அப்படி திட்டம் போடுறான். எப்படி இவனுக்கு சூது செய்யலாம், வஞ்சகம் செய்யலாம் அப்படி போறான். இவனை மனுஷனா? மிருக குணங்களை சுமந்து செல்கின்ற மனித உருவங்கள். அதான் அந்த பெரியார் சொல்றாரு, மனுஷனை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. மனிதனுக்குரிய குணங்கள் இருக்க வேண்டும். மிருக குணங்களை சுமந்து சென்றால் நம்ம வேண்டாம் வெளிப்பட மனுஷமோ, பெரியவர்கள் இடத்தை அவன் மனுஷனே அல்ல. ஏன்? அவன் உடம்பு ஃபுல்லா ஒரே விஷமா இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இல்ல இருக்குது. அடுத்த ஆளுக்கு இடைஞ்சு கொடுக்கறதுல சந்தோஷப்படுறான் இவன். பிறருக்கு தீங்கு செஞ்சாலும் அதை நம்ம மன்னிச்சிடணுங்க. பிறர் நமக்கு கஷ்டம் கொடுத்தா மன்னிச்சிடணும், அவங்க நல்லது செய்யணும். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டி தந்த வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு பாடத்தை போதிக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் எப்படி பார்த்தார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களை எப்படியெல்லாம் மதித்தார்கள், எப்படி கண்ணியப்படுத்தினார்கள், அதை நினைத்தால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செஞ்சான்னு வச்சுக்கிறங்களேன், அந்த தண்ணீரை வாங்கி உடம்பெல்லாம் தடவிக்கொள்வார்கள் சஹாபா பெருமக்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செஞ்சாங்க, மீதம் இருந்த தண்ணீர் அந்த ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து, இஷ்ரபா மின்ஹு, இந்த தண்ணீரை குடிச்சுக்கிறங்க, மேலும் இது உங்களுடைய முகங்களிலும் கழுத்துகளிலும் ஊற்றிக்கொள்ளுங்கள், தடவிக்கொள்ளுங்க அப்படின்னாங்க. இந்த ஹதீஸும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அதன் மூலம் பரக்கத்து கிடைக்கிறது. இப்போ நம்ம ஊர்ல கூட பார்க்கலாங்க, இந்த சந்தனம் கொடுப்பாங்க. இந்த மௌலிது சபையில முக்கியமான சபையில சந்தனம் கொடுப்பாங்க. அதை எடுத்து
கழுத்துல தடவி கொள்வாங்க. நம்ம கூட யோசிச்சோம், ஏன் இந்த கழுத்துல ஏன் தடவுறாங்க? ஏன்னா முன்னோர்கள் இது சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளை எல்லாம் கூட பார்க்கலாம், வாங்கி வாங்கி வந்துட்டு கழுத்துல தடவிக்குருவாங்க. என்னன்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் தான், தண்ணீரை கொடுத்து முகத்தில் தடவி கொள்ளுங்கள், உங்கள் கழுத்திலும் தடவி கொள்ளுங்கள். இந்த சில தர்காக்களுக்கு நம்ம போவோம், அங்க எண்ணெய் வச்சிருப்பாங்க. அந்த எண்ணெய் மிகப்பெரிய மருந்துங்க, நினைவுல வைங்க. அங்க எண்ணெய் இருக்குமே, என்ன நோயா இருந்தாலும் சரிதான், அந்த எண்ணெய் எடுத்து நீங்க தரவுனாக்க அந்த நோயை போயிடும். அந்த எண்ணெய் எடுத்து கூட சில பேர் கழுத்திலே தடவி கொள்வார்கள். என்னன்னு பார்த்தா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான், புகாரில் இருக்கு பாருங்க, கழுத்திலே இந்த தண்ணீரை தடவி கொள்ளுங்கள். அப்ப அதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்ட சொல்ல தேவையில்லை, பொதுவா தடவுங்கன்னு சொல்லிக்கலாமே. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தானே. அதனால் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மனசிலே பதிய வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கைக்கு அந்த சஹாபா பெருமக்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிய நிறைய வளர்த்தாங்கங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய முடி அப்படியே தொங்க போடுவாங்க, தரையை தொட்டுக்கிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு முடி. மற்றவங்க கேட்பாங்க, ஏங்க இவ்வளவு முடிய வளர்த்துட்டு இருக்கீங்க, முடிய வெட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு. அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித கையால் என்னுடைய தலையை தடவினார்கள். அப்ப என்னுடைய முடியில் அவங்களுடைய கை பற்றுக்கு, அந்த முடியை நான் இறக்க தயாராக இல்லை, என்னுடைய மூத்து வர்ற வரைக்கும் அதை நான் வெட்டவே மாட்டேன். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித கையால் தடவிய அந்த முடிகளை என் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் அப்படியே விட்டுவிட்டேன் என்றார்கள். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு தபுரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி மதித்தார்கள் பார்த்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சஹாபா பெருமக்களுடைய கண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்ததுங்கிறத, அந்த மக்காவிலே இருந்து வந்த உர்வா என்பவர் ஹுதைபியா உடன்படிக்கும் பொழுது மக்கத்து காஃபிரோட சார்பில் வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாரு, சஹாபா பெருமக்களை பார்க்கறாரு. சஹாபா பெருமக்கள் எவ்வளவு மரியாதை செய்யறாங்க பார்த்து வியந்து போய் அவங்ககிட்ட போய் சொல்றாரு, மக்கத்து காஃபிர்கள்ட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? நான் ரோமாபுரி மன்னர்கள்லாம் பார்த்திருக்கேன், அவங்க நாட்டு மன்னர்கள் மக்கள்லாம் அந்த மன்னரை அப்படி மதிக்கல. நான் பாரசீக நாட்டு மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த மன்னர் அந்த அளவுக்கு மதிக்கல, கண்ணியப்படுத்தல. அபூசீனியா நாட்டு மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த மன்னர்கள் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார் தெரியுமான்னு சொல்லிட்டு உதாரணமா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால் அந்த உமிழ் நீர் மண்ணிலே தரையிலே படுவதில்லை, ஏதாவது ஒரு சஹாபியினுடைய கையிலே போய் விழுகிறது சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்தால் அந்த தண்ணீரை வாங்குவதற்காக சஹாபா பெருமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அந்த சஹாபா பெருமக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், சத்தத்தை உயர்த்துவதே இல்லை. அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பார்வையால் நேருக்கு நேராக கூட பார்க்க மாட்டேன் என்கிறார்கள், குனிந்த நிலையிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவு மதித்தார்கள் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட சிறப்பு எப்படி கிடைத்தது? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான ஒவ்வொரு பொருளுக்கும் கூட அவர்கள் கொடுத்த மரியாதை. அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் நான் மதீனாவுக்கு போனேன், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சந்திச்சாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அபூ புர்தா அவர்களே எங்க வீட்டுக்கு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்தாங்கல்ல, அந்த பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல நான் உங்களுக்கு தண்ணி தர்றேன், குடிக்க பானம் தர்றேன், வாங்க அப்படின்னாங்க. இவங்களும் போறாங்க, குடிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன வருது? இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த பொருட்களுக்கு கூட என்ன மரியாதை இருந்தது அப்படிங்கறத அந்த சஹாபா பெருமக்கள் புரிந்து, அதனால தான் சொல்றாங்க,